இன்றைய கால அதாவது நவீன ஹதீஸ் மறுப்பவர்கள் யார், அதாவது மாடர்ன் ஹதீஸ் ரிஜெக்டர்ஸ் யார் என்ற பட்டியலை பார்க்க போகிறோம். அவங்களுடைய நாடுகள் எது எது என்பதையும் பார்க்க போகிறோம். ஸோ குலாம் அகமது பர்வேஸ், இவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர். தொழுஏ இஸ்லாம் என்ற ஒரு விஷயத்தை நிறுவினார். ஹதீஸ் மறுப்பு, அதாவது குரான் மட்டும் போதும் என்ற தத்துவம் கொண்டவர். அடுத்து ரஷாது கலிஃபா, இவர் வந்து எகிப்து. ஹதீஸ் அனைத்தும் பொய் என சொன்னார். பிறகு தான் வந்து தீர்க்கதரிசி என்று சொன்னார். அகமது சுபிஹி மன்சூர், இவர் எகிப்தை சேர்ந்தவர். அசர் பல்கலைக்கழக பேராசிரியர், ஹதீஸ் மறுப்பாளர். ஜாவித் அகமது காமிதி, பாகிஸ்தான், நான் வந்து சுன்னத்தை ஏற்கிறேன் என்று சொன்னார். ஆனால் பல ஹதீஸ்களை மறுக்கிறார், அல்லது வந்து என்ன செய்கிறாருன்னா மறுமொழி சொல்கிறார் ஹதீஸ்கள். அடுத்தது எடிஃப் யுக்சல், இவர் வந்து துருக்கி, ஹதீஸ் மறுப்பவராக ரஷாது கலிகாஃபின் பின்னணியோடு இருந்தவர். அடுத்தது காசிம் அகமது, இவர் வந்து மலேசியா, ஹதீஸ் மறு ஆய்வு என்ற புத்தகம் எழுதியவர், ஹதீஸ் எதிர்ப்பாளர். அஸ்லாம் ஜராஜ்பூரி, இவர் இந்தியாவை சேர்ந்தவர், 12ஆம் நூற்றாண்டிலேயே குர்ஆனியர், பர்வேஸுடைய ஆசான். அடுத்து ஷபீர் அகமது, அமெரிக்கா, ஆர் பேக்கன் என்ற இயக்கம் இருக்கு, ஹதீஸ் மறுப்பு, தன் மொழிபெயர்ப்பை எழுதுகிறார். அலி சீனா, இவர் வந்து ஈரானை சேர்ந்தவர், முஸ்லீமாக இருந்து பிறகு தீவிர எதிர் இஸ்லாமிய இயக்கத்துக்கு சென்றவர். உசாமா ஹசன், இங்கிலாந்து, முன்னாள் இமாம், அறிவியல் மற்றும் சீர்திருத்தத்தின் பெயரில் ஹதீஸ் மறுப்பு. ஸோ வந்து எந்தெந்த இயக்கங்கள் இருக்குன்னா தொழுவே இஸ்லாம், அப்புறம் வந்து குரானியூன் என்று சொல்லக்கூடியவர், ப்ராக்ரஸிவ் முஸ்லிம்ஸ் என்று சொல்லக்கூடியவங்க, மேற்கத்திய முஸ்லிம் கல்வியாளர் அகாடமிக்ஸு. இவர்கள் கூறும் பொய்யான குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்திலான பொய்யான குறைகள். ஹதீஸ்கள் 200 ஆண்டுகளுக்கு பிறகுதான் எழுதப்பட்டது. இவங்களுக்கு வரலாறே தெரியல என்பது இதிலிருந்து நமக்கு புரிகிறது. சஹாபாக்களும் தாபீனும் ஹதீஸ்களை எழுதி வைத்தார்கள். சரிங்களா? சஹீஃபா அப்படின்ற நூல் ஹமாம் இப்னு முனப்பிஹ். அடுத்து குரான் வந்து முழுமையானது. ஆம், நபியை பின்பற்றும் கட்டளை குரான்ல இருக்கு. ஹதீஸ்கள் அவை எப்படி என்பதை விளக்குகின்றது. அடுத்தது ஹதீஸ் அறிவியலை மீறுகிறது சொல்லக்கூடியவங்க. இஸ்லாம் என்பது இணக்கமற்ற உண்மை, அதாவது அத்தீன், இச்சைக்கேற்ப அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து ஹதீஸ்களும் கற்பனை என்று சொல்லக்கூடியவர்கள். சில புனைகதைகள் உள்ளன, ஆனால் முஹதிசுன்கள் அதை கண்டுபிடித்து சுத்திகரிச்சிருவாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. குரான்ல நீங்க சுன்னாவை பின்பற்றணும், நிறைய கட்டளைகள் நீங்க பார்க்கலாம். சூரத்துல் ஹஷ்ர் 59:7, ஆல் இம்ரான் 3:32, சூரா நஜ்ம் 53:3. சுன்னா என்பது வஹி, அதுவும் இறை செய்திதான். அடுத்தது சஹீஹான ஹதீஸ்களை மறுப்பது காஃபிர்தனமோ அல்லது நுபுவத்தை மறுப்பதாக ஆகும். முஹம்மது இமாம் ஷாஃபி, இமாம் இப்னு தைமியா, இப்னு கய்யிம் போன்ற சொல்லியிருக்கிறாங்க, குரான்ல அனைத்து விஷயங்களும் ஹதீஸ் இல்லாம குரானில் அனைத்து விஷயங்களும் இருக்காது, அதை புரிந்து கொள்ள ஹதீஸ் அவசியம் என்று சொல்றாங்க. ஷேக் அல்பானி அவர்கள் ஜாவித் காமிதி போன்றவர்கள் ஹதீஸ் மறுப்பாளர்களை மறுத்தார், ஹதீஸுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தினார். அமீன் ஷங்கிதி பர்வேசிய வகை ஹதீஸ் மறுப்புகளை மறுத்தார். இமாம் இப்னு அப்துல்